பெரியார் மட்டும் பிறக்கலன்னா நீங்க எல்லாம் டேஷ் பசங்களா தான் இருந்துப்பீங்கன்ற மாதிரி அவர் பேசுறாரு. ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுறாரு. ஸோ அப்ப அவர் சொல்ல வர்றது என்னன்னா, பெரியார் இல்லைன்னா நீங்களாம் அப்படிதான் இருந்திருப்பீங்க, அப்ப பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளாம் அப்படிதான் அப்படின்றது அவரோட ஆர்கியூமெண்ட். ஸோ இது சீமான் அவர்களையோ என்டிகே கட்சிக்காரங்களையோ பேசினதா பார்க்கல, ஒட்டுமொத்த தமிழர்களையும் தான் அவர் அவமானப்படுத்தி பேசியிருக்காரு, அசிங்கமா பேசியிருக்காரு. பெரியார் மட்டுமே இல்லைன்னா நீங்களாம் ஒண்ணுமே இல்லைன்றது மடத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை இங்க தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மனிதரால மாற்றம் கொண்டு வர முடியாது. இந்த மின்னலை படத்துல விவேக் அவர்களோட காமெடி இருக்கும்ல, தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. இவங்க ஜஸ்டிஃபை பண்ண முயற்சி பண்றாங்க. இல்ல ஏன்னா தமிழ் அன்சைன்டிபிக்கான லாங்குவேஜ், அதனாலதான் அப்படி சொன்னாரு. ஒரு மொழி அன்சைன்டிபிக் சயின்டிபிக்கால இருக்க முடியாது. உலகத்துல எந்த மொழியுமே கிடையாது. சொசைட்டில சயின்ஸ் வளர வளர மொழியும் அதுக்கு ஏற்ற மாதிரி செழுமை அடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த புரிதல் கூட இல்லாம இப்ப ரீசெண்டா ஒருத்தர் பார்க்குற விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆபாசம் அப்படின்ற விஷயத்த ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரிதான், இவங்களுக்கு கருத்தியல் ரீதியா மோத முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, ஆபாசம் அப்படின்ற ஒரு கேவலமான ஆயுதத்தை கையில் எடுத்து ஆச்சா புச்சான்னு பர்சனல் அட்டாக் பண்றது. ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த நபர் இன்றைக்கு தமிழர்களை ரொம்ப இழிவா தரக்குறைவா டேஷ் மகனே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாரு. ஆனால் தமிழர்கள் யாருக்கும் பெருசாக கோபம் வந்த மாதிரியே தெரியல. பெரியார் காலத்தில் அவரும் இப்படி தான் பேசினார். அதற்கான எழுத்து சான்று, குரல் பதிவு உட்பட எல்லா ஆதாரங்களும் இருக்கு. அவர் பேசின போதும் தமிழர்கள் பெருசாக கோவப்படலை. இன்னைக்கு அந்த இயக்கத்திலிருந்து வந்த ஒரு நபர் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இப்படி திட்டிட்டு போயிருக்காரு, இப்பயும் கோவப்படலை. ஏன் நம்ம மக்கள் இந்த அளவுக்கு தன்மானம் இல்லாம போயிட்டாங்க? இப்படியும் பார்க்கலாம், அவங்கள ஒரு பொருட்டாவே பார்க்கணும் பார்க்கலாம். நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லடா, இவங்க பேசுறதுலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். சீமான் வர்சஸ் திராவிட இயக்கம் பிரச்சனை ரொம்ப பூதாகரமா மாறி இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் சீமானுக்கு எதிராக கருத்தரங்கம் என்ற பெயரில் அண்ணன் சீமான் அவர்களை தனிப்பட்ட முறையில தாக்கி பேசுற ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல பேசிய ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த நபர் அண்ணன் சீமான ஒருமையில பேசினது மட்டும் இல்லாம ரொம்ப தகாத வார்த்தையிலையும் திட்டி இருக்கிறாரு. முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க? அவரு சீமான் அவர்களையோ என்டிகே கட்சிக்காரர்களையோ திட்டின மாதிரி நான் பார்க்கல, ஒட்டுமொத்த தமிழர்களையும் தான் அவர் திட்டியிருக்காரு. ஏன்னா இப்ப பேசும்போதே ஒரு என்டிகேல இருக்கக்கூடிய ஒரு பெண் பேசின அந்த விஷயத்த கோட் பண்றாரு. பெரியார் அவர்களோட தாயார் கருப்பையை அறுத்து போட்டிருந்தாங்கன்னா பெரியார் பிறந்திருக்க மாட்டார் அப்படின்றத பெண் பேசுறாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, பெரியார் மட்டும் பிறக்கலன்னா நீங்க எல்லாம் டேஷ் பசங்களா தான் இருந்துப்பீங்கன்ற மாதிரி அவர் பேசுறாரு. ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுறாரு. ஸோ அப்ப அவர் சொல்ல வர்றது என்னன்னா, பெரியார் இல்லைன்னா நீங்களாம் அப்படிதான் இருந்திருப்பீங்க, அப்ப பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளாம் அப்படிதான் அப்படின்றது அவரோட ஆர்கியூமெண்ட். ஸோ இது சீமான் அவர்களையோ என்டிகே கட்சிக்காரங்களையோ பேசினதா பார்க்கல, ஒட்டுமொத்த தமிழர்களையும் தான் அவர் அவமானப்படுத்தி பேசியிருக்காரு, அசிங்கமா பேசியிருக்காரு. எனக்கு என்ன வருத்தம்னா, என்ன பேசுறோன்றதே தெரியாம தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம சீமான் அவர்களை அட்டாக் பண்றோம்னு நினைச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசுற அந்த விஷயத்துக்கான அந்த இம்பாக்ட் என்ன, அதோட டெப்த் என்னன்றது அவருக்கு புரியல. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அந்த லெவல்ல இருக்காங்க. அப்புறம் இவங்க ஏன் ஆபாசமா பேசுறாங்கன்னா, அது ஒன்றும் பெரிய சயின்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது, ஆபாசமா தான் பேசணும். இப்போ யோசிச்சு பாருங்க, என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல ஒரு மனிதரால 24 ஹவர்ஸும் சீமான் அப்படின்ற ஒரு நபரை மட்டுமே அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா. இப்ப நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம், நம்ம ஒரு நாள் இன்டர்நேஷனல் இஷ்யூ பேசுவோம், ஒரு நாள் லோக்கல் இஷ்யூ பேசுவோம், ஒரு நாள் நேஷனல் இஷ்யூ பேசுவோம், நிறைய கட்சிகள் பத்தி பேசுவோம். வெறுமனே என்டிகேன்ற ஒரு கட்சியை பத்தி மட்டுமே பேசுறதுக்கு நம்ம சேனல் நடத்த முடியுமா? நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்த கூட அதை பண்ண முடியாது. பட் அப்படி பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. வெறுமனே சீமான் அவர்களை அட்டாக் பண்றது மட்டும்தான் என்னோட ஒரே அரசியல் செயல்பாடு அப்படின்ற மாதிரி ஆட்களும் இருக்காங்க. சோ அதனால அந்த விமர்சனத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்தி பேசினதா தான் நானும் பாக்குறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு பாக்குறீங்களா? ஒருவேளை பெரியார் மட்டும் பிறக்காம போயிருந்தா நாம எல்லாம் டேஷ் பசங்களா தான் இருந்திருப்போமா? அது எப்படிங்க சரியா இருக்கும்? தமிழ் மக்களுக்கு ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறு இருக்கு. அப்ப பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் மக்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்களா? ஒவ்வொரு காலகட்டத்திலயும் தமிழர்கள் ஒவ்வொரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. பெரியார் மட்டுமே இல்லைன்னா நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றது மடத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை இங்க தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாட்டுல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மனிதரால மாற்றம் கொண்டு வர முடியாது. இந்த மின்னலை படத்துல விவேக் அவர்களோட காமெடி இருக்கும்ல,
உள்ளுக்குள்ள 720 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சை மரத்துல ஓட போகுது. அந்த மாதிரியான ஒரு ஜோக் தான் இது. அப்ப 8 கோடி பேர் நாங்களாம் சும்மா உட்காந்துருக்கோமா இங்க? அவர் மட்டும் எல்லா மாற்றத்தையும் கொண்டு இல்ல, அவர் வர்றதுக்கு முன்னாடி மனு தர்மத்துல இவங்களை எல்லாம் சூத்திரர்கள் என்றால் இவர்களின் டேஷ் மகன்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாம தானே இருந்தீங்க, எங்க ஐயா வந்துதானே அதற்கான போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெரியார் அவர்கள் ஏன் இந்தியால கூடிய மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் போராடல, தமிழ்நாட்டுல கரெக்டா போராடுறாரு? ஏன்னா தமிழ்நாட்டுல பெரியார் மாதிரியான ஒரு தலைவரோட கருத்துக்களை கேட்கறதுக்கு மக்கள் கிட்ட பொறுமை இருந்தது, ஓப்பன் மைண்டும் இருந்தது. தமிழ் மண்ணே அதற்கு தயாரா தான் இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கும் நீங்க போய் யூபியில இந்த கதையெல்லாம் பேச முடியாது. வாய்ப்பே இல்ல. முற்போக்கு அரசியல்லாம் நீங்க யூபியில போய் பேச முடியாது. சோ நீங்க வரதுக்கு முன்னாடியே தமிழ் மண் அதுக்கு தயாரா இருக்கு. அதனால முதல்ல நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்னா பெரியாருக்கு நன்றி சொல்லக்கூடாது, தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க இப்ப பேசுற பேச்செல்லாம் வேற எங்கேயாவது போய் பேசுனீங்கன்னா வேற மாதிரியான ரியாக்ஷன் வந்திருக்கும். கண்டிப்பா. அதனால இங்க சொசைட்டி இன்னைக்கு நல்லா இருக்குன்னா தமிழ் சொசைட்டி திராவிட இயக்கம் வரது மாதிரி நல்லா தான் இருந்திருக்கு. அந்த ஒரு டிஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க. மற்ற பகுதிகளை விட நம்ம ரொம்ப வித்தியாசமா தான் இருந்திருக்கும். அதனால நம்ம ஓப்பனா இருக்கும் அவங்களுக்கு. சோ அதனால நீங்க மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சோ அதனால இந்த பேச்சு இருக்கு பாருங்க, பெரியார் மட்டும் இல்லனா அப்படின்னு பேசுறது இருக்கு பாத்தீங்களா, அதே ரொம்ப தவறான ஒரு பேச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அப்புறம் ஒன்னு நான் சொல்றேன், எப்பவுமே ஹாலிவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேசிசம் பத்தி பேசுவாங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கருப்பின மக்கள் எப்படி பாடுபட்டாங்க தெரியுமான்றது நல்லா பேசுவான். ஆனா இன்னைக்கு இருக்கிற ரேசிசம் பேச மாட்டான். எஸ். ஏன் இன்னைக்கு இருக்கிற ரேசிசம் அவன் பேச மாட்டான்னா, இன்னைக்கு இருக்கிற ரேசிசம் யூஸ் பண்ணி தான் அவன் சம்பாதிச்சுட்டு இருப்பான். இந்த ஒடுக்குமுறைய யூஸ் பண்ணி தான் அவன் அதிகாரத்தை கைக்குள்ள வச்சிருப்பான். ஆனா நேற்றைய ஒடுக்குமுறையை அவன் நல்லா பேசுவான். ஏன்னா அதால இன்னைக்கு பிரயோஜனம் கிடையாது. அதேதான் இங்கேயும். நீங்க என்ன பண்றீங்க, பிராமணர்களை பத்தி நல்லா பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நேற்றைய ஒடுக்குமுறையை பத்தி பேசுறதுல உங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்ல, தாராளமா பேசுவீங்க. ஏன்னா பிராமின்ஸுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவரும் தமிழ்நாட்டுல கிடையாது. ஆனா இன்றைய ஒடுக்குமுறையை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. இன்னைக்கும் திமுகல யார் கையில் அதிகாரம் இருக்கு எடுத்து பார்ப்போமா, கரெக்டா எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். அந்த ஒடுக்குமுறையை பத்தி இவங்க பேச மாட்டாங்க. சோ இங்க அதுதான் பிரச்சனை. பெரியார் வந்தாரு, பிராமணர்கள் ஏதாவது பேசினாரு, எல்லாம் ரைட்டு. ஆனா நீங்க எதுக்கு இன்னைக்கு அதை பேசுறீங்க, இதை பேச மாட்டேங்கிறீங்க? அந்த ஒடுக்குமுறையை மட்டும் தான் பேசுவீங்க, இதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இந்திய அளவுலயும் இன்னைக்கும் பிராமணர்கள் தான் டாமினேட்டடா இருக்கிறாங்க. சமூக நீதி இன்னும் சரியா போய் சேரல. அதனாலதான் இன்னைக்கும் பிராமணிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு தேவைப்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரெண்டு விஷயம். ஒண்ணு, தமிழ்நாட்டுல பிராமணர்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்கானா? இல்ல. தமிழ்நாட்டுல நீங்க பிராமணர்களை ஓரம் கட்டிட்டீங்க. ஆனா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, நேஷனல் லெவல்ல பிராமின்ஸ் இன்னைக்கும் பவர்ஃபுல்லான ஒரு குரூப் தான். சோ நேஷனல் பார்ட்டிஸ் வழியா தமிழ்நாட்டுக்கு நீங்க அழுத்தம் போடலாம், அதை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நீங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு பிராமண எதிர்ப்பு பேசக்கூடாது, தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணணும், பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணணும். நீங்க அதுவும் பண்ணலையே. நீங்க பிஜேபி எதிர்த்து பேசுறீங்க, ஆனா பிஜேபி எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. பேசுறது வேற, செய்யறது வேற. நீங்க பேச்சு மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க களத்துல இறங்கி நீட்டுக்கு ரத்த போராட்டம் நடத்துறீங்க. ஆனா பேசுறீங்க, நீட்டை திணிச்சுட்டாங்கன்னு பேசுறீங்க, நாங்க வஞ்சிக்கப்படுறோம்னு பேசுறீங்க, எங்களுக்கு வரக்கூடிய நிதிகள் வரலன்னு பேசுறீங்க. இதெல்லாம் எனக்கும் தெரியும் சார், நான் புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க வேலை என்ன, அரசியல் கட்சியா? நீங்க வாங்கணும், நிதி வரலன்னா சண்டை போட்டு நிதியை பெற்று தரணும். நீட்டு சரியில்லை அப்படின்னா சரியில்லைன்னு சொல்றது உங்க வேலை இல்ல, அத விலக்கு வாங்கி தரணும். அதுக்கு இப்ப நீட்டுக்கு எதிராக நாங்க போராடணும், கடற்கரையை திறந்து விடுங்க, ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டா கூட அதுக்கு கூட ஆளும் அரசு ஒத்துழைக்கல. ஆனாலும் இவங்க சொல்றாங்க நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம், பிராமணியத்தை எதிர்க்கிறோம், சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி வெறும் பேச்சளவுல மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் உண்மையான பிராமண எதிர்ப்புனா தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கு ஸ்கோப் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பிராமின்ஸுக்கு இங்க பவர் கிடையாது. ரெண்டாவது, நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன், பிஜேபியில காங்கிரஸ் எல்லாம் பிராமின்ஸோட பிரசன்ஸ் அதிகமா இருக்குன்னே வச்சுப்போம், அவங்களோட இன்ஃபுளுன்ஸும் இங்க இருக்குன்னே வச்சுப்போமே. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்துட்டு பிராமண எதிர்ப்பு பேசக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுல நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட பவர் இல்ல, பொலிட்டிக்கல் பவர் இல்ல. அப்ப நீங்க நார்த் இந்தியன் பொலிட்டிக்கல் பவரை சேலஞ்ச் பண்ணணும்னா நீங்க பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும். இன்னைக்கு காங்கிரஸ் ஒண்ணும் இல்ல, விட்டலாம். ஒரு காலத்துல காங்கிரஸ் இந்த வேலையை பார்த்தாங்க, இன்னைக்கு பாஜக தான் இருக்காங்க. சோ அப்ப அதை நீங்க செய்யணும். அதை செய்யாம போலி பிராமண எதிர்ப்பு, அப்புறம் போலி முற்போக்கு பேசக்கூடாது. சும்மா இங்க உட்காந்துக்கிட்டு பேசுறது ஒண்ணுமே இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அரசியலே பேசிட்டு, 50 இல்ல 70 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள பொலிட்டிக்ஸே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பவருக்கு வந்தாச்சு, 60 வருஷமா நீங்க பவர்ல இருக்கீங்க.
இன்னைக்கும் அதை பேச வேண்டிய தேவை என்ன? சோ நான் நேற்றைய ஒடுக்குமுறை மட்டும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது என்னோட வெற்றி வரலாறு எனக்கு. சோ அதை நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய ஒடுக்குமுறையை பத்தி யாரும் பேசக்கூடாது. ஆமா, அததான் நம்ம இன்னைக்கு பேசணும். இப்ப இவங்க பிராமண எதிர்ப்பு பேசுறது உண்மையா இருந்தா அதை எல்லா இடத்துலயும் பேசணும்ல. இப்ப சீமான் வந்து பாரதியாரை பத்தி விஜில் மேடை ஏறி பேசிட்டாரு. பாரதியாரை பேசுறது அப்படிங்கிறது தமிழ் இனத்திற்கு எதிரானது, ஏன்னா அவர் வந்து ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, இத சரின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த பக்கம் அப்படியே திமுக தரப்பை எடுத்துக்கிட்டா அங்க எஸ்.வி. சேகர் தன்னை ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. மைத்ரேயன் அவர் வந்து RSS, அவர் ஒரு பிராமணர், அவரும் இப்ப திமுகவுல இருக்கிறாரு. இங்கெல்லாம் இவங்க கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு பிரச்சனை பார்ப்பனியமா இல்ல சீமான் பேசுற அரசியலா? அதுதான் கேள்வியா இருக்கு. இப்ப சிக்கல் என்னன்னா 2-3 விஷயங்கள் நம்ம இதுல பேச வேண்டியிருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஒரு காலத்துல திகாக்கெல்லாம் பவர் இருந்தது. நான் சொல்றது நிஜமான பவர் இருந்தது. திமுகவை அவங்களால சேலஞ்ச் பண்ண முடியும், ரைட்டா? சோ திமுகவுக்கும் பெரியாருக்கும் நடந்த மோதலா இருக்கலாம், திகாவுக்கும் திமுகவுக்கும் நடந்த மோதலா இருக்கலாம். 90s வரைக்குமே திக நல்லா பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திகாலாம் இன்னைக்கு திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறியாச்சு. எப்படி இன்னைக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவோட எக்ஸ்டென்ஷனா மாறுறாங்களோ, எதிர்கட்சிகள் எப்படி பலவீனப்படுறாங்களோ, இதெல்லாம் ஒரு டிசைன். அதே மாதிரி திகாவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திகாவா இருக்கலாம், மற்ற திராவிட அமைப்புகளா இருக்கலாம், இவங்கெல்லாம் திமுகவோட ஒரு சேட்டலைட் அமைப்புகள் மாதிரி மாறிட்டாங்க, ஒரு கிளைகளா மாறிட்டாங்க. சோ அவங்களால இன்னைக்கு திமுக மீறில எதுவும் செயல்பட முடியாது. திமுக பிராமணர்கள் உள்ள கொண்டு வந்தாலும் பேச முடியாது, திமுக நாளைக்கு பிஜேபியோட கூட்டணி வைத்தாலும் இவங்களால எதுவும் பேச முடியாது. அதெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது கரெக்ட் தான் சண்டை போடுவாங்க நம்ம கிட்ட. சோ அதனால இவங்க கிட்ட நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது, திமுக ஒரு கமர்ஷியல் பார்ட்டி, அதிமுக ஒரு கமர்ஷியல் பார்ட்டி. அதிகாரத்தில் இருக்கவங்க எல்லாம் கமர்ஷியலா தான் யோசிப்பாங்க. கமர்ஷியல் நான் சொல்றது எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான கணக்குகள் போடக்கூடிய கட்சிகள். அதனாலதான் அரசியல்வாதிகள் நல்ல பெரிய செல்வந்தர்களா இருக்காங்க. சோ அவங்கனால பெரியார் மாதிரியான ஒரு தலைவரை பெருசா கொண்டாட முடியாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திமுக ஒன்னும் பெரியாரை பெருசா கொண்டாட மாட்டாங்க. சில தலைவர்கள் பேசுவாங்க, நீங்க அறிவாலயத்துல ஒன்னும் பெரியார் சிலையெல்லாம் நீங்க ஒன்னும் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பெரியார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போனோம்னா நமக்கு தான் பிரச்சனைன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். பெரியார் சொன்ன நிறைய விஷயங்களை பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பொதுமக்கள் ஏத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் என்ன சொல்றது, பொதுமக்களால ஜீரணிக்க முடியாத விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. சோ அதனால பெரியார எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியால என்னைக்குமே பெரியார பெருசா எடுத்து கொண்டாட முடியாது. அதனால திமுகவோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா பெரியாரை எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் வச்சுப்பாங்க. அதுதான் திமுகவுக்கும் நல்லது எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது. ஆனா இந்த ராடிக்கல் திராவிட எலிமெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, இவங்க திமுகவுக்குமே பிரச்சனை தான் ஏற்படுத்துறாங்க. இப்ப பெரியார் பத்தி எல்லாம் பேசும்போது தானே நீங்க கருப்பைய பத்தி பெரியார் என்ன சொன்னாரு, தமிழை பத்தி பெரியார் என்ன சொன்னா, நீங்க அப்ப அதை கொண்டு வரீங்க, என்டிகே நண்பர்கள் அதனால கொண்டு வரீங்க. இந்த திராவிட ஆதரவாளர்கள் பேசாம இருந்தாங்கன்னா அதெல்லாம் வெளியே வந்திருக்காது, வராது. தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. இவங்க ஜஸ்டிஃபை பண்ண முயற்சி பண்றாங்க. இல்ல, ஏன்னா தமிழ் அன்சைன்டிபிக்கான லாங்குவேஜ், அதனாலதான் அப்படி சொன்னாரு. ஒரு மொழி அன்சைன்டிபிக் சயின்டிபிக்கால இருக்க முடியாது. உலகத்துல எந்த மொழியுமே கிடையாது. சொசைட்டில சயின்ஸ் வளர வளர மொழியும் அதுக்கு ஏத்த மாதிரி செழுமை அடைய ஆரம்பிக்கும். சோ இந்த புரிதல் கூட இல்லாம இப்ப ரீசெண்டா ஒருத்தர் பாக்குற விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு, பெரியார் சொன்னது கரெக்ட் தான், ஏன்னா ஆங்கிலத்துலதான் சயின்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, தமிழ்ல வந்து ரொம்ப சயின்டிபிக்கான விஷயங்கள்லாம் இல்ல. அது காரணம் தமிழ்நாடு கொஞ்சம் பின்தங்கி இருந்த அந்த காலகட்டத்துல. அது மொழியில இருக்க பிரச்சனை கிடையாது, சொசைட்டில இருக்க பிரச்சனை. சொசைட்டி முன்னேறுச்சுன்னா மொழியும் முன்னேறும். 400 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஐ பத்தி இங்கிலீஷ்லயும் பேசலையே, ஆமா, அதுக்குன்னு மொழி பின்தங்கின மொழி கிடையாது. சொசைட்டி அன்னைக்கு அந்த அளவுக்கு தான் வளர்ந்துருந்தது. சோ இந்த புரிதல்லாம் இல்லாம குண்டக்க மண்டக்க எதையாவது பேசும்போது இது திமுகவுக்கும் சிக்கலாகுது. சோ இவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு திமுகவுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துது. திமுகவோட தான் நீங்களும் கனெக்ட் பண்றீங்க. ஆனா திமுக இன்வால்வ்டே இல்லையா ஆக்சுவலா? ஆனா திமுக தானே இப்படி தரம் தாழ்ந்து பேசுறவங்களையும் பாதுகாக்குது. ஆளுங்கட்சியோட ஆதரவுல இருக்கிறோங்கிற தைரியத்துல தானே அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அண்ணன் சீமானை இந்த அளவுக்கு இழிவா பேசுறாரு. திமுக இவங்களை பாதுகாக்கத்தானே செய்யுது. எனக்கு என்னன்னா, பாதுகாக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் ஓப்பனா தெரியுது, பெரியார கொண்டாடுறவங்க, இந்த மாதிரி ஆபாசமா பேசுறவங்க திமுக ஆதரவாளர்களாகவும் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னா சும்மா ஆதரிக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப கொள்கைக்காக நிக்கிறவங்க எல்லாம் கிடையாது. நிறைய பேர், எல்லாரையும் சொல்ல வரோம், நிறைய பேர். சோ அதனால திமுக ஆதரவாளர்கள் இவர்கள் அந்த லெவல்ல தெரியும். ஆனா திமுக இந்த எக்ஸ்ட்ரீம் திராவிட எலிமெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, எக்ஸ்ட்ரீமா திராவிடம் பேசுற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் எப்பவுமே டிஸ்டன்ஸா தான் இருந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் பெரியார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களோட ரொம்ப க்ளோஸா போனோம்னா இவங்க பேசுற விஷயத்துக்கும் சேர்ந்து நம்ம வாங்கி கட்டிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் எப்பவுமே இருப்பாங்க. அது கரெக்டும் கூட தான். நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இவங்க இன்னைக்கு பேசுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, திமுகவுக்கே நல்லது கிடையாது. சரி, அப்ப சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து காட்டணும்ல திமுக. இப்ப நான் வந்து
அந்த நபர் பேசின மாதிரியே யாராச்சும் ஒரு திராவிட தலைவரை ஆளுங்கட்சி நபரை அந்த தகாத வார்த்தையை சொல்லி திட்டி இருந்தா இந்நேரம் நான் கைது செய்யப்பட்டு இருப்பேன். ஆனா அவர் பேசி 2 நாள் ஆகுது, அவர் மேல புகார் கொடுக்கப்படுது, ஆனா எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னா திமுக அந்த நபர்களை பாதுகாக்குது அப்படின்னு தானே எடுத்துக்கணும். இப்ப அந்த ஆங்கிள் நீங்க போனீங்கன்னா இது வெறுமனே என்டிகே சம்பந்தப்பட்ட விஷயமோ சீமானவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமோ நம்ம பார்க்க முடியாது. புகார் கொடுக்கும் போதே தமிழர்களை இழிவாக பேசி விட்டார்கள் அப்படின்னு தான் கொடுக்குறோம், நாமளும் வந்து கட்சியா குறுக்கல. கரெக்ட். சோ இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கு. சில பேர் பார்த்தோம்னா வாய்க்கு வந்த என்ன விஷயத்த வேணாலும் பேசலாம். சில ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு சில யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்றவங்க என்ன வேணாலும் பேசலாம், அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அரசா இருக்கக்கூடியவங்க சின்னதா ஒரு வார்த்தை தப்பா பேசியாச்சுன்னா அதை பேஸ் பண்ணி பெரிய அழுத்தங்கள் அவங்க மேல போடப்படுது. சோ இந்த ட்ரெண்ட் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு சில கருத்துக்கள் பேச மட்டும்தான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு உரிமை உண்டு. நீங்க எல்லாத்தையும் ஃப்ரீயா இங்க பேசிட முடியாது. அப்ப இது என்ன ஜனநாயகம்? யாரும் அப்படி சொல்லலையே இத. சரி. சோ அதனால இங்க ஜனநாயகம் வந்து அடி வாங்குதுன்றதுதான் உண்மை. ஆக்சுவலா ஃப்ரீயான ஒரு ஸ்பீச்ல இப்ப ஒன்னும் இல்ல, ஊடகங்களே எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய, திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பெருசா நியூஸ்ல வராது. இதுவே ஜனநாயகத்துக்கு பெரிய ஒரு பின்னடைவு தான். கம்ப்ளீட்டா இவ்வளவு தூரத்துக்கு மீடியாவை தமிழ்நாட்டுல கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றதான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் திமுக ஆட்சியை பார்த்தது கிடையாது. நான்லாம் பெருசா திமுக ஆட்சியை பார்த்தது இல்லை. நான் காலேஜ் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவ்வளவுதான். ஆமா, நான் காலேஜ் நினைவு தெரியும் போது ஆமா இல்ல ஈழ பிரச்சனை அப்ப பீக்ல இருக்கு. அப்ப திமுக மேல ஒரு நெகட்டிவான ஒரு பார்வை இருக்கு. ஆனா டக்குன்னு ஆட்சி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 10 years நம்ம அதிமுக ஆட்சியை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப 4 years திமுக ஆட்சியை பார்க்கிறோம். அதிமுக ஆட்சி இருக்கும்போது நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. அதிகாரம்னு ஒண்ணு இருக்கு, பவர்னு ஒண்ணு இருக்குன்னு நான் யோசிச்சதே கிடையாது. நான் மீடியால இருந்திருக்கேன். கரெக்ட். நான் பாட்டுக்கு ஃப்ரீயா பிடிச்சதான் பேசியிருக்கேன். ஆனா இப்போ பார்த்தோம்னா ஏதோ ஒரு ப்ரெஷர் மேல இருக்குன்றதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. சோ அந்த ஒரு நெருடல் பார்த்தோம்னா இப்ப இருக்கு. அதிமுக ஆட்சி இருக்கும்போது ஃப்ரீயா பேசினாலும் ரெஸ்பான்சிபிளா தான் பேசுவோம். அதெல்லாம் தப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினது கிடையாது. ஆனா ஃப்ரீயா பேசுறதுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்தது. இப்ப என்னன்னா திமுக ஒரு தவறான முன்னுதாரணம் செட் பண்றாங்க. நாளைக்கே அதிமுக தான் இதை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் காட்டி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அவங்களும் அதே விஷயத்தை தான் பண்ணுவாங்க. சோ அதனால இது வந்து ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பாஜக அதை பண்றாங்க, நேஷனல் மீடியா வழி கொண்டு வராங்க. இவங்க லோக்கல் மீடியாவை இங்க வழி கொண்டு வந்துட்டாங்க. இனி அடுத்தது அதிமுகவும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனையும் எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னு ஒரு ஆணி வேற தேடி போனா அண்ணன் சீமான் அவர்கள் விஜில் மேடை ஏறி பாரதியாரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு, அங்க பெரியார விமர்சனம் பண்ணியும் பேசுறாரு. அதன் பிறகு திராவிட இயக்கத்தவர்கள் பாரதியாரை விமர்சனம் பண்ணி ஒரு கருத்தரங்கு நடத்துறாங்க. அண்ணன் சீமான் அதற்கு பதிலாக இன்னொரு கருத்தரங்கு நடத்துறாரு. அப்ப அவர் கடைசியா கருத்தரங்குல என்ன விமர்சனங்களை முன் வச்சாரோ அதுக்கு பதில் சொல்லாம அண்ணன் சீமானையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய கட்சியை சேர்ந்த தமிழ் உறவுகளையும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பக்கம். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒண்ணு, இவங்க முன் வச்ச விமர்சனங்களுக்கு இவங்க கிட்ட பதில் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல இவங்க சைக்காலஜிக்கலா அட்டாக் பண்ணி இவங்களோட தலைவர்களை பாதுகாத்துக்கலாம், இதுக்கு மேல இவங்களை பேச விட்டா சரி வராது, இவங்களை தனிப்பட்ட முறையில தாக்கி அதற்கான பதில வாங்குற முயற்சியில இறங்கிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்களா? நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்கேன். இப்ப 2014-15 கொஞ்சம் டிவில எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்ப நான் ஒரு ட்ரெடிஷன், ஒரு கல்ச்சர் ஒண்ணு நோட் பண்றேன். அப்ப அறிவுஜீவிகள் இருக்காங்கல்ல, ப்ரொஃபசர்ஸா இருக்கலாம், எழுத்தாளர்களா இருக்கலாம், அவங்க எல்லாம் டிவிக்கு வருவாங்க பேச. அப்ப சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, வல்கரா கத்துறது, டிபேட்ஸ்ல தனிநபர் தாக்குதல் கொடுக்கிறது, நீ இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க திட்டுறது, இதெல்லாம் பண்ணும்போது இந்த அறிவுஜீவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த களத்துல இருந்தே வெளில போயிடுவாங்க. மீடியாவே சரியில்லைங்க, அங்க மரியாதையே இல்லைங்க, ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க அப்படின்னு அங்கிருந்து போயிடுவாங்க. இதை நான் நேஷனல் மீடியாலையும் பார்த்திருக்கேன். நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா இந்தியால பயங்கரமான இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் மோஸ்ட்லி டிவி டிபேட்ஸ்க்கு வர மாட்டாங்க. வந்தா காட்டும் பிராண்டித்தனமா டிபேட் பண்றது, பர்சனல் லெவல் அட்டாக் பண்றது, அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க வெளியேறிடுவாங்க. டீசன்ட் நாட்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு சொசைட்டிலாம் தாண்டி என்னோட சுயமரியாதை முக்கியம், நான் மரியாதை இல்லாத ஒரு தளத்துல வந்து உட்கார முடியாதுன்னு பின் வாங்கிடுவாங்க. சோ இந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆபாசம் அப்படின்ற விஷயத்த ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. சோ இங்கேயும் அதே மாதிரிதான், இவங்களுக்கு கருத்தியல் ரீதியா மோத முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, ஆபாசம் அப்படின்ற ஒரு கேவலமான ஆயுதத்தை கையில் எடுக்கிறது, கையில் எடுத்து ஆச்சா புச்சான்னு பர்சனல் அட்டாக் பண்றது. பர்சனல் அட்டாக் பண்றதால நீங்க நல்ல மக்களை வென்றெடுக்க முடியாது, அது அவங்களுக்கும் தெரியும். ஆனா இவங்க பண்ண முயற்சி பண்றது என்னன்னா, சம்பந்தப்பட்ட அந்த தலைவரையோ சம்பந்தப்பட்ட அந்த கட்சிக்காரங்களையோ ஒரு மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா அவங்க அட்டாக் பண்ண முயற்சி பண்றதுதான். ஆபாசமா பேசிக்கிட்டே இருக்கிறது. அவங்களும் டிஸ்டர்ப் ஆவாங்களே இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் போட்டு பேசும்போது. சோ அதுதான் இவங்களோட பிளானே. ஏன்னா சாதாரண சாமானியர்கள் இந்த பேச்செல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு பேசக்கூடிய மேலதான் கோவம் வரும்.
பேசக்கூடியவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆபாசத்தை யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நிச்சயமா. ஆனா இவங்களோட நோக்கமே என்னன்னா ஆபாசத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி களத்துல இருந்து அரசியல் எதிரிகளை ஓரங்கட்டி இந்த விவாதம் வந்து நடக்கக்கூடாது. அந்த ஸ்பேஸ்ல இருந்து வெளியே தள்ளிடணும். அதுதான் இவங்களோட நோக்கம். ஆனா அது ஒண்ணும் பெருசா எடுபடாது. இப்ப அவங்களுக்கு முன்னாடி இருந்த பவர் எல்லாம் இல்ல, இன்னைக்கு பலவீனப்பட்டுதான் இருக்காங்க. பட் அதை முயற்சி பண்றாங்க அதை செய்ய. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரியாருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் நீங்க அப்படியே லிட்ரலா புரிஞ்சுக்க கூடாது. அவர் வந்து அவருடைய காலத்துல படிக்காத பாமர மக்களுக்கு புரியுற மொழியில பேசினாரு. அதை இந்த காலத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அவர் எவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாரு பாருன்னு சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது. அவர் அப்படிதான் பேசுவாரு. ஒருத்தரை திட்டணும்னா எவ்வளவு மோசமா வேணும்னாலும் திட்டுவாரு, புகழ்ந்தாருன்னா நல்லபடியா புகழ்வாரு. இதை நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த அப்ரோச் படிதான் பெரியாரை விமர்சிக்கணுமா? அதான் முதல்ல அவங்க சொல்லக்கூடாது, இப்படி பாருங்க அப்படி பாருங்கலாம் சொல்லக்கூடாது. நமக்கும் புரிதல் இருக்கு, நம்ம ஹிஸ்டாரிக்கலா அதை பார்க்கணும், அது ரைட். ஆனா முதல்ல இப்ப நம்ம பெரியாரை ஏன் கையில் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது? பெரியார் என்னைக்கோ இறந்து போயிட்டாரு. ஆக்சுவலா பார்த்தோம்னா கையில் எடுக்க வேண்டிய தேவை பெருசா கிடையாது. ஆனா பெரியாரை நமக்கு ஏன் கையில் எடுக்க வேண்டிய தேவை வருதுன்னா, இப்ப ரீசெண்டா திமுக பெரியாரை பயங்கரமா கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி கிடையாது. திராவிட மாடலோட முன்னோடின்னு அவரை தான் அறிவிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஐடியாலஜிக்கலா கட்சியை அந்த ஒரு உயிரோட்டம் கொடுக்கறதுக்காக இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா பார்த்தோம்னா பெரியார பயங்கரமா கையில் எடுக்கிறாங்க. இது யாரு பண்றா? திமுக இதை பண்றாங்க. சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப பங்களாதேஷ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாரு. ஆமா. ஆனா புரட்சி வரும்போது முஜிபுர் ரஹ்மானோட ஸ்டாச்சுவை உடைக்கிறாங்க. எஸ். இது வந்து முஜிபுர் ரஹ்மான் மேல இருக்க கோவம் கிடையாது, அங்க இருக்கிற அவாமி லீக் மேல இருக்கக்கூடிய கோவம், ஷேக் ஹசீனா மேல இருக்கக்கூடிய கோவம். சோ ஷேக் ஹசீனா மேலையும் அவாமி லீக்னாலையும் ஏன் கோவம் வருது? அவங்க ஆட்சி சரியா பண்ணல, தற்காலத்துல ஆட்சி அவங்க சரியா பண்ணல. சோ கோவத்தை எங்க காட்டுறாங்க? அவங்களோட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் மேல காட்டுறாங்க. சோ உனக்கு எங்க வலிக்குமோ நாங்க அடிப்பன்றதான் பாயிண்ட். இங்கேயும் முக்கியமான பிரச்சனை நான் என்ன பாக்குறேன்னா, திமுக ஆட்சி மேல கோவம் இங்க இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க பேசினது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அதுவும் குறிப்பா பயங்கரமா முற்போக்கெல்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப பிற்போக்குத்தனமான நிறைய விஷயங்கள் பண்றாங்க. சோ அதெல்லாம் பண்ணும்போது நீங்க மார்க்ஸை உள்ள கொண்டு வந்துக்கிறீங்க, பெரியாரை உள்ள கொண்டு வந்துக்கிறீங்க, அம்பேத்கர் உள்ள கொண்டு வந்துக்கிறீங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறீங்க. அதுவும் குறிப்பா அவங்களோட ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் அடித்தளம்னு பார்த்தோம்னா பெரியார். சோ திமுக அட்டாக் பண்ணணும்னு வரும்போதுதான் மக்களும் சரி ஆக்டிவிஸ்டுகளும் சரி பெரியார் அட்டாக் பண்றாங்க. அங்கிருந்தா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். சோ முதல்ல பெரியார் வந்து இன்ஃபேக்ட் பெரியார் அன்னைக்கு என்ன பேசினார்கள் பெரிய ரிலவன்ஸ் ஒண்ணு கிடையாது. ஆனா பெரியார் அட்டாக் பண்ண வேண்டிய அந்த தேவையே இங்க இருந்தா வருது. சமகால அரசியல்ல இருந்துதான் வரலாறு டச் பண்ண வேண்டிய தேவை வருது. திமுக பெரியாரை கையில எடுத்தா திமுகவை எதிர்க்கிறவங்களும் பெரியாரை அட்டாக் பண்ணதான் செய்வாங்க அப்படிங்கிறீங்க. ஆனா திமுகவை எதிர்க்கிற எல்லாருமே பெரியாரை எதிர்க்கிறது இல்லையே, தமிழ் தேசியத்தை பேசுறவங்க மட்டும்தானே கையில எடுக்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி ஐடியாலஜிக்கல் வாரம் இருக்கு அப்படின்னு தானே அதான் சொல்ல வரேன். தமிழ் தேசியம் திமுகவை எதிர்க்கிறதுக்கும் அதிமுக திமுகவை எதிர்க்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தமிழ் தேசியம் ஐடியாலஜிக்கலா திமுகவை எதிர்க்குது. ஃபண்டமெண்டலா திராவிட ஐடியாலஜியை தமிழ் தேசியம் கொஸ்டின் பண்ணுது. அதிமுக அப்படி கிடையாது. அதிமுக ஒரு திராவிட கட்சி. கம்யூனிஸ்டுகள் திமுக சில காலகட்டங்கள் எதிர்ப்பாங்க, அவங்க ஐடியாலஜிக்கலா பெருசா ஒண்ணு எதிர்க்கல. பட் இவங்கள பார்த்தோம்னா தமிழ் தேசியவாதிகள் ஐடியாலஜிக்கலா திமுகவை அப்போஸ் பண்ணும்போது அப்ப ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் யாரு? திமுகவோட ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் பெரியார் கிட்ட. அப்ப பெரியார் அட்டாக் பண்ண வேண்டிய தேவையும் ஏற்படுது. சோ அதனால அதுவும் இல்லாம இந்த காலகட்டத்துல பெரியார் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் கையில் எடுக்கிறாங்க திமுக. அது எதுக்குன்னு தெரியல. ஆனா இப்ப இந்த நான் பார்த்த அளவுல கருணாநிதி அவர்கள் பெரியாரை ரொம்ப கொண்டாடினது கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் திமுக லீடர்ஸ் வந்து பெரியாரை ரொம்ப கொண்டாடுறாங்க. சோ அதெல்லாம் பண்ணும்போது நீங்க ஒரு சைடுல தப்பும் பண்றீங்க, இன்னொரு சைடுல பெரியாரையும் கொண்டாடுறீங்க, இன்னொரு சைடுல பெரியார் உங்களோட ஐடியாலஜிக்கல் அடித்தளமாவும் இருக்காரு. சோ அப்ப வேற வழியே இல்லையே, அங்கதானே போய் நிக்கணும் கடைசியில. நான் வந்து ஆக்சுவலா என்னன்னா பெரியாரோட எல்லா ஒர்க்கையுமே டிஸ்கிரெடிட் பண்ணணும்லாம் என்னோட பார்வை கிடையாது. ஏன்னா அவரு பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக சண்டை போட்டிருக்காரு. அந்த காலத்துல பிராமண எதிர்ப்பு இருந்திருக்கு, அதெல்லாம் ரைட்டு தான். இல்ல நாமளும் கூட அதான் சொல்றோம். அவரு போராடினாரா அதை மட்டும் சொல்லுங்க, எல்லாமே அவர் தான் சொல்லாதீங்க, அது தப்பு. கரெக்ட். சோ அது பெரியாருமே சொல்லியிருக்க மாட்டாரு. இவங்க எக்ஸ்ட்ரா 2-3 பிட்ட போட்டு அந்த மாதிரி பெரியார ஒரு கடவுள் ஸ்தானத்துல வைக்கிறது. எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. சில திராவிட நண்பர்கள்லாம் பேசும்போது எனக்கு என்ன சந்தேகங்கள் வந்தாலும் நான் பெரியாரோட புத்தகங்கள்ல தான் அதுக்கு விடை தேடுவேன். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் அமெரிக்கால கூட இருக்கலாம், அது பார்க்கும்போது வேற பிரச்சனையா இருக்கும், ஆனா அதுக்கு அதோட ஃபவுண்டேஷனை வந்து பெரியார் டச் பண்ணிருப்பாரு அப்படின்ற ரொம்ப நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு நண்பர் பேசிட்டு இருந்தார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்படி எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வும் பெரியார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்ப நம்ம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல.
நமக்கெல்லாம் யோசிக்கவே தெரியல, அறிவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொசைட்டில ஒவ்வொரு காலகட்டத்திலும் புது விஷயம் நிறைய வரும். அதெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கணும். பெரியாருன்ற அந்த ஒரு மனிதரையே சுத்தி நம்ம இயங்கிட்டு இருந்தோம்னா நம்ம பெருசா யோசிக்கவே முடியாது. விசாலமான பார்வையே நமக்கு இருக்காது. சோ இந்த மாதிரியான சிந்தனை கொண்ட ஆட்களா இவங்க இருக்காங்க. சோ அதனால பெரியார் தான் எல்லாம்னு சொல்றது அது பயங்கரமான முட்டாள்தனம். அது வந்து எப்படின்னா, அந்த ஒரு ஜெயம் ரவி ஒரு படத்துல அப்படி இந்த பழைய பாஸ்ட்லயே மாட்டிப்பார்ல, அந்த மாதிரியான விஷயம் தான் அது. உண்மையே அதுதான். அது நம்ம மைண்டை வந்து ஃபங்க்ஷன் ஆக விடாம பண்ணிரும். நம்ம எப்பவுமே ஒரு ஐடியாலஜிக்குள்ள ரொம்ப டீப்பா போயிட்டோம்னா அது நம்மள வந்து அதை மீறி யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லாம பண்ணிரும். சோ அதனால ஒரு ஐடியாலஜியை நம்ம உள்வாங்கிக்கலாம். அதை தாண்டியும் ஓப்பன் மைண்டடா இருக்கும். மற்ற விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கணும். இவங்க பார்த்தோம்னா ஒண்ணு பெரியார கெட்டியா பிடிச்சுக்கிறது, ரெண்டாவது சுத்தி இருக்க எல்லாமே எதிரியாக்குறது பெரியாருக்கு. எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா, ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த நபர் இன்றைக்கு தமிழர்களை ரொம்ப இழிவா தரக்குறைவா டேஷ் மகனே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாரு. ஆனா தமிழர்கள் யாருக்கும் பெருசா கோபம் வந்த மாதிரியே தெரியல. பெரியார் காலத்துல அவரும் இப்படிதான் பேசினாரு. அதற்கான எழுத்து சான்று, குரல் பதிவு உட்பட எல்லா ஆதாரங்களும் இருக்கு. அவர் பேசின போதும் தமிழர்கள் பெருசா கோவப்படல. இன்னைக்கு அந்த இயக்கத்துல இருந்து வந்த ஒரு நபர் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இப்படி திட்டிட்டு போயிருக்காரு, இப்பயும் கோவப்படல. ஏன் நம்ம மக்கள் வந்து இந்த அளவுக்கு தன்மானம் இல்லாம போயிட்டாங்க? இப்படியும் பார்க்கலாம், அவங்கள ஒரு பொருட்டாவே பார்க்கணும் பார்க்கலாம். நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லடா, இவங்க பேசுறதுலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனா இது ஒரு இனத்திற்கான இழிவு தானே. அவரு பேசுறாருன்றதுக்காக இனத்துக்கு இழிவுலாம் சொல்ல முடியாது. இப்ப நான் தமிழர்களை தப்பா பேசினதால தமிழர்களுக்கு அது இழிவுலாம் கிடையாது. அது என்னோட பலவீனம் தான் பார்க்கணும்ல. உன் தராதரம் அவ்வளவுதான். சும்மா வாய்க்கு வந்தது எல்லாரும் தான் பேசுவாங்க. ஆனா அரசியல் காலத்துல தக்க பதிலடி கொடுக்கணும். அந்த புரிதலை தமிழ் மக்களுக்கு நம்ம ஏற்படுத்தணும். இந்த மாதிரி பேசுனீங்கன்னா இவங்க யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாளைக்கு பாதிப்பு வரும் அப்படின்றத புரிய வைக்கணும். இப்ப இதே நபர்களால ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சுட்டி காட்டி அந்த ஜாதியில இருக்கிறவன்லாம் டேஷ் அப்படின்னு வந்து திட்ட முடியாது. ஏன்னா அந்த ஜாதி ஓட்டு போயிடும். ஆனா தமிழன்னு வரும்போது ஒட்டுமொத்த தமிழனையும் குறிப்பிட்டு மொத்தமா சேர்த்து இப்படி திட்டிட்டு போக முடியுதுன்னா அப்ப நம்ம இன உணர்வு இல்லாம போயிடும். அதுக்கு இல்லதானே, உண்மைதானே. நமக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, மாடர்ன் பொலிட்டிக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 100 வருஷம் எடுத்துக்கலாம்ல. கண்டிப்பா. தமிழ் தேசியத்தோட வரலாறுன்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கலா மாடர்ன் ஹிஸ்டரியில தமிழ் தேசியோட வரலாறுன்னு பார்த்தோம்னா என்ன, இந்த ஒரு 15 வருஷம் தானே. அதுவும் 2016 இருந்தா ஓட்டு அரசியல்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, தமிழர்களுக்கு அந்த நேஷனல் கான்சியஸ்னஸ், அந்த இனம் சார்ந்த உணர்வு புரிதல் பெருசா இல்லைன்னு தானே அர்த்தம். இப்பதான் அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி பெருசா கிடையாது. அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி பெரியார் அவர்களால தமிழ் மொழியை வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்க தலைவர்கள் இப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு உணர்வு இருக்கு. ஆனா அன்னைக்கு அது பேச முடியுதுன்னா அன்னைக்கு நமக்கு அந்த ஒரு தமிழ் அப்படின்ற அந்த விஷயத்த தேசியம் சார்ந்த ஒரு விஷயமா நம்ம பார்க்கல. அது ஒரு மொழியா நம்ம கேஷுவலா பார்த்துட்டு போயிட்டோம். அதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைன்ற மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கோம். அதனாலதான் மொழி அட்டாக் பண்ணும்போது எனக்கு கோவம் வரல. ஆனா இன்னைக்கு மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு அதெல்லாம் சேர்த்து அரசியலா மாத்தும் போது, களத்துல ஒரு அரசியல் சக்தியா மாறும் போது சொல்லும் போது கோவம் வருது. பட் இன்னைக்கும் முழுமையான புரிதல் வரல. அதனாலதான் இன்னைக்கு 8% தான் ஓட்டு இருக்கு. ஆமா. சோ அதனால இன்னும் முழுமையான புரிதல் வரும்போதுதான், முழுமையான புரிதல் வரும்போது இவங்களே பேச மாட்டாங்க. இன்னைக்கு முழுமையான புரிதல் இல்லாதனால இப்படி பேசிக்கிட்டும் நம்ம இருக்கலாம்ன்ற தைரியம் அவங்களுக்கு இருக்கு. முழுமையான புரிதல் வரும்போது நம்ம சண்டெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே பேச மாட்டாங்க. சரிடா, பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.